சென்றோம். நாங்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகின்றோம். இந்த நாளும் எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை உயிருக்கிராய் நேசிக்கிற எங்கள் தெய்வமே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களை விசேஷமாக அன்பு கூர்ந்த உம்முடைய கிருபையினால் ரட்சித்து ஆண்டவரே தேவனை இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்துகிற தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பிறாக, ஆண்டவரே வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய வல்லகரம் வார்த்தைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேணுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் தேவைகளை சொல்லி சொல்லி உம்மையே கூப்பிடுவேன். என் தேவையெல்லாம் நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். ஹல்லேலூயா. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மையை கூப்பிடுவேன். என் தேவையெல்லாம் நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மையை கூப்பிடுவேன். என் தேவையெல்லாம் நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீங்கள் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மையை கூப்பிடுவேன். என் தேவையெல்லாம் நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. என்னை உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ.
இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, எனக்கு சொந்தமே, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மையை கூப்பிடுவேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவே கூப்பிடுவேன். என் இதயத்தில் நீங்கதான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை அடிக்கடி நான் வசனங்களை சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இந்த காலங்களிலே இந்த வார்த்தையை நான் திரும்பவும் சொல்லுவது நல்லது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய ஜபீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ விதமான காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரு புறம் போரின் காரியங்கள், யுத்தத்தின் காரியங்கள், பொருளாதார விலைப்பாட்டின் காரியங்கள், அது மட்டுமல்ல மோட்கேஜ், ஹல்லேலூயா, பில்லுகள் கட்ட வேண்டிய காரியங்கள், கேஸ் பில், பிள்ளைகளுடைய திருமணங்கள், திருமண உறவுகள், ரிலேஷன்ஷிப்புகள், ஆண்டவருடைய ஊழியங்கள், ஹல்லேலூயா, திருச்சபையை குறித்த காரியங்கள், திருமண காரியங்களிலே இருக்கின்ற காரியங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே அநேகமான ஜனங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த ஜபீருடைய வாழ்க்கையை தான் இந்த நாளிலே நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். அந்த ஜபீரு என்கிற பேருக்கு முன்பாக நீங்கள் உங்கள் பெயரை வைத்து பாருங்கள். ஒருவேளை பாருங்கள், முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோனும் உங்கள் பின்னாக உங்கள் சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிற காரியங்களாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதம் 29:11 சொல்லப்படுகிறது, நான் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே எனக்கு தஞ்சமானவர். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்கு ஊடாக நாங்கள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ மனிதர்களை நம்பி இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்களுக்கு முன்பாக நாங்கள் கையெடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் கூட ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அந்த ஜபீரு செய்த ஒரு அருமையான காரியம். ஹல்லேலூயா. அங்கே லூக்கா 15 கூட ஒரு கெட்ட குமாரன் கெட்டழிந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நல்ல காரியம் வந்தது, அவனுடைய புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே, கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலே அதற்குள்ளே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு வெளியே வர அவர்கள் முடியாமல் தவிக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் மருந்து, இயேசுதான் விடுதலை, இயேசுதான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், இயேசுதான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு பழைய பாடல் உண்டு, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் கண்பான ஞான மணவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பாருங்கள், வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், அதை செய்வது சத்ரு. ஹல்லேலூயா. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான், அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கங்கள் வருகின்ற வேளையிலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஜனங்கள் பதட்டப்படுகிறார். ஹல்லேலூயா. சரீரத்திலே அங்கே கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. சரீரம் ஒரு விதமான உபாதைக்குள்ளே கடந்து போகிறது.
ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று. ஹல்லேலூயா. நோ மோர் டென்ஷன். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்லுகின்ற வேளையிலே நீங்கள் ஒரே ஒரு கேள்விதான் உங்களை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஹல்லேலூயா, நான் என்ன செய்ய போறேன்? இது இது இப்படி நடந்துட்டதே, இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய போறேன்? ஹல்லேலூயா. என்ன முடிவு நான் எடுக்க போறேன்? என்ன செய்ய போறேன்? இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடந்து கொள்ள போறேன்? இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்கணும். இப்ப என்ன நடந்து விட்டது? இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரலாம்? எப்படி வெளியே வர முடியும்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்க வேணும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வழி உண்டு, அது வல்லோருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வழி திரண்ட தண்ணீர்களிலே இருக்கிறதா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே ஒருவேளை வழிகள் மூடப்படலாம், ஆனா தேவனுடைய வழி எப்பொழுதும் நல்ல வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. ஒருவனும் அங்கே வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. ஒருவனுக்கும் வழி திறக்க முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. திடங்கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லவில்லையா? அங்கே மார்த்தாளை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே விசுவாசம் உள்ளவளாயிரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? எப்படி இந்த பாதையில இருந்து நான் வெளியே வரலாம்? ஹல்லேலூயா. எப்படி இந்த 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 சுவரை நான் அடைக்க முடியும்? எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர முடியும் என்று சொல்லி ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜெப ஆலயத்தவன் இத்தனைக்கும் பாருங்கள், ஜெப ஆலய தலைவன். ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்கே ஜெபத்துக்கு தலைவானாக இருக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான சோகம். ஹல்லேலூயா. பாருங்கள், சத்துருவானவன் அங்கே முன்னுக்கு இருக்கிறவர்களுக்கு தான் முதலாவது காரியங்களை அவன் செய்ய முற்படுகிறான். ஹல்லேலூயா. ஜெப ஆலய தலைவன் வீட்டிலே, ஜெபிக்கிறவன் வீட்டிலேயே ஒரு பெரிய போராட்டம். ஹல்லேலூயா. அதுவும் என்ன சாதாரண போராட்டம் அல்ல, மரண தருவாயில் இருக்கிற ஒரு போராட்டம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இது ஜபீருடைய சரீரத்திலே வந்த பிரச்சனை அல்ல. ஜபீருடைய சரீரத்திலே பிரச்சனை வந்திருந்தால் கூட ஜபீரு அதை அங்கே தாங்கி இருப்பான். ஆனா பிள்ளைக்கு, மகளுக்கு வந்த சோதனை. அப்படினால் ஒரு பிள்ளையினுடைய வேதனையை எப்படி ஒரு தகப்பன் பார்க்க முடியும்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் இலங்கை தேசத்திலே சென்றிருந்த வழியிலே என்னுடைய மூத்த சகோதரி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால், ஹல்லேலூயா, அங்கே அவளுடைய வாழ்க்கை காரியத்தை நான் சொல்லுகின்ற வேளையிலே, அவ மரிக்கின்ற வேளையே கிட்டத்தட்ட 67 வயசு. ஆனா அதுக்கு முன்பாக அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்த வேளையிலே அந்த இடப்பெயர்வு நடந்தது. அந்த வேளையிலே அவர்கள் வவுனியா பக்கம் ஏதோ ஊருக்கு போயிருந்திருக்கிறார்கள். அங்கே போயிருக்கின்ற வேளையிலே அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருந்திருக்கிறது. அங்கே போயிருந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் என்னுடைய ஊர்ல நான் சொல்லியிருக்கிறேன் 15-16 கோயில், அதை விட சின்ன சின்ன கோயில், சின்ன சின்ன பெருசு மட்டும் 15-16 இருக்கும். சின்ன சின்ன இடங்கள், எங்கே கிணத்தடி இருக்கோ அங்க கோயில், எங்க மரம் இருக்கோ அங்க கோயில், இப்படியான ஒரு காரியம். அப்படியே அவர்கள் அங்கே போயிருந்திருக்கிறார்கள், ஜெப கூட்டத்துக்கு போயிருந்திருக்கிறார்கள். ஆனா ஊருக்கு வந்ததுக்கு பிற்பாடு அங்கே முளமுற ஒரு முளம் சறுக்குமோன்னு சொல்லுவார்கள். இவர்கள் மேலே போக விடாதபடி அங்கே சொந்த பந்தங்களை இழுத்து கீழே விட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய சகோதரியின் 2 மகன்கள் யூரோப்பில இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் இலங்கை தேசத்துக்கு போவதென்கிற முடிவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு பிற்பாடு நான் இலங்கைக்கு போக இருக்கிறேன். அந்த வழியிலே என்னுடைய ஒருவரோடும் நான் தொடர்பும் இல்லை. என்னுடைய சகோதரியுடைய மகன்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய அம்மாவுக்கு ஆண்டவரே எப்படியாவது சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அந்த காலங்கள், ஆரம்ப காலங்கள், எனக்கும் இந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் அதை பயிற்சி பண்றதுக்கு எனக்கு அதிகமாக அதில் நான் அங்க அக்கறை காட்டவில்லை. ஆனபடினால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள், எப்படியாவது அம்மாவுக்கு சத்தியம் சொல்ல வேணும் சொல்லி. ஆனபடியா நான் திடீரென்று எனக்கு தெரியவே தெரியாது, நான் திடீரென்று இலங்கைக்கு போகிறேன், ஊருக்கு போனோன்னு சொல்லுகிறார்கள், ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த இடத்துல போய், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே
ஹாஸ்பிட்டல் இருந்த வழியில் அவர்களுக்கு ஜெபித்து பாவ அறிக்கை செய்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிற்பாடு ரெண்டு வாரத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில கூட தேவன் பாருங்கள், ஒரு எதை அவர்கள் கேட்டுக்கொண்டார்களோ, ஹல்லேலூயா, என்னுடைய சகோதரின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எதை கேட்டுக்கொண்டார்களோ அதைத்தான் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பத்துக்கு தேவன் என்ன செய்கிறார்? முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்வார்கள், ஆண்டவரிடத்திலே சிறிதாய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் பெரிதாய் கேட்க வேண்டும் என்று. அதாவது ஹல்லேலூயா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானா ஊருக்கு போகின்ற வழியிலே தேவனை மட்டுப்படுத்தினார்கள் சொல்லி சங்கீதம் 73 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மட்டுப்படுத்தினார், லிமிட் பண்ணினார்களாம். அதாவது பாருங்கள், கால வேளையிலும் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கின்ற வேளையில சொன்னேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஜனங்கள் தேவனை தங்களுடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்களின்படி தேவனை வடிவமைக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அஞ்ஞானிகளா இருந்த வேளையிலே அந்த விக்கிரக ஆராதனைகளிலே பார்க்கின்ற வேளையிலே ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தெய்வத்தை அங்கே கட்டமைத்தார்கள், வடிவமைத்தார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரையும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய எண்ணங்களிலே வருகிற எண்ணங்களின்படி வடிவமைக்க பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது தங்களால் எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் தான் தேவனாலும் முடியும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள், அங்கே செங்கடலையே திறந்தவர், ஜோர்தானையே திறந்தவர். அது மட்டுமல்ல, எரிகோ கோட்டை 7 தடவை சுற்றி வந்த மாத்திரத்திலே எரிகோ கோட்டையை தகர்த்தவர். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே யோவான் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவர் செய்த அற்புதங்கள் இந்த புத்தகத்திலே இடங்கொள்ள முடியாதவை என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களிலே நாங்களே திட்டம் பண்ணுகிறோம். நம்முடைய மைண்டில இது நடக்காது, இது முடியாது, இது அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இப்படி நடந்தது, இவர்களுக்கு இப்படி நடந்தது, உலகத்தின் பொருளாதார பிரச்சனைகள் இப்படி நடந்து கொண்டு போகிறது. இந்த பாருங்கள், ஈவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஹல்லேலூயா தங்களுடைய வாயிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். ஆனபடினால் இவன் அங்கே ஜெப கூட்டத்துக்கு ஒரு தலைவனா இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு புத்தி தெளிவு, அவனுக்குள்ளே ஒரு 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 அறிவு, தேவனை குறித்த ஒரு அறிவு ஹல்லேலூயா அவனுக்குள்ளே வந்தது. அங்கே 2 பேதுருவில சொல்லப்படுகிறது, அவரை அறிகின்ற அறிவினார். ஹல்லேலூயா. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அத்தனை காரியங்களும் நடக்கிறது. அவரை எந்த விதத்திலே அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நாங்கள் தேவனுடைய ஒத்தாசையைத்தான் கேட்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலையிலே ஹல்லேலூயா இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் இதிலிருந்து வெளியே வரலாம் ஆண்டவரே? அதுக்குரிய வழி எனக்கு காண்பியும். ஹல்லேலூயா. நீர்தானே சொல்லி இருக்கிறீர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் போக முடியாது, நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வழி காட்டும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வழி காட்டும். தேவன் பேரில் முழு நம்பிக்கையை வையுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. என்னுடைய முன்னோர்கள் சங்கீதம் 22 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. முன்னோர்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்த அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், அங்கே பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அதாவது ஒரு காரியமா டெஸ்ட் என்னும் எடுத்துக்கொள்ளலாம், ட்ரையல் என்னும் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நமக்கு வருகின்ற சோதனைகளிலே நாங்கள் பொறுமையை காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், கடைசி வரைக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆனபடினால் இந்த ஜபீரு ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறான். ஹல்லேலூயா. சில பேர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த பிரச்சனைகள் அதிகமானால் ஹல்லேலூயா சேர்ச்சும் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், கோயில் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், தேவனுடைய பிள்ளைகளும் வேண்டாம், அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஹல்லேலூயா தேவனை தேட வேணும். ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நான் சில வேளை பாருங்கள், ஆண்டவருடைய காரியங்கள், சேர்ச் காரியங்களிலே நான் சில வேளை வேதனையில போகின்ற வேளையில அப்பொழுது எனக்கு அன்பானவர்கள் போன் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை அனுப்புவார்.
ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பின ஆண்டவர் உங்களுக்கு வழியை காண்பிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கூட ஹல்லேலூயா அவன் கருத்தா ஜெபித்தார். அழுது ஜெபியுங்கள். அங்கே வேதம் அன்றைக்கு நான் பார்த்தேன் என்னன்னு சொல்லிச்சுனால், அழுது ஜெபியுங்கள், ஹல்லேலூயா, விண்ணப்பம் பண்ணி ஜெபியுங்கள், உரத்த சத்தமா ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள், காலையில ஜெபியுங்கள், மத்தியானத்துல ஜெபியுங்கள், மாலையில ஜெபியுங்கள். அன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த வேளையிலே கண்ணீரோடும் ஹல்லேலூயா பலத்த சத்தத்தோடும் தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். யார்? நம்முடைய அன்புள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தேவன், அவர் மாம்சத்திலே இருந்தார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அவனுடைய தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லமுள்ளவரை நோக்கி கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஹல்லேலூயா அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. கண்ணீர் வருகிறதா? பரவாயில்ல. சில பேர் சொல்வார்கள் கண்ணீர் ஜெபிக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், உரத்து ஜெபிக்கலாம், சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், 7 தடவை ஜெபிக்கலாம், ராத்திரியில ஜெபிக்கலாம், காலையில ஜெபிக்கலாம், மதியத்தில ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் அங்கே அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அவனோடு போகின்ற வழியில நடக்கின்ற சாட்சிகள், காரியங்கள். ஆனால் பாருங்கள், அங்கே ஜனங்கள் வருகிறார்கள், ஆட்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை பதட்டப்பட வைக்கக்கூடிய அளவிலே ஹல்லேலூயா பிசாசு பிரச்சனையை உருவாக்குவார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்குள்ளே நீங்க சோர்ந்து போகக்கூடாது. வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியிலே விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டு விடக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீங்கள். மிகுந்த பலன் என்றால் பலன் அல்ல, பலன். பலன் என்றால் ஸ்ட்ரென்த். பலன் என்று சொல்லிச்சுன்னா நமக்கு ரிவார்டு. ஹல்லேலூயா. ஆனப்படி நான் அந்த தைரியமா இருக்கின்ற வழியிலே அந்த பலன் வரும். ஒரு ஊழியக்காரருடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல போய் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துவதற்கு அந்த ஹோட்டல் காசு எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா அவரிடம் இருந்தது ஒரே ஒரு 1000 ரூபா தான். அங்க இந்தியா காசுக்கு 1000 ரூபா மட்டும்தான். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற வேளையிலே அந்த கான்ஃபரன்ஸுக்கு காசு கொடுக்கணும், அதுல பணியாற்றியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வேண்டியவர். ஆனா அப்படின்னால அவர் அந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் நடத்துற அந்த இடத்து உரிமையாளரிடம் தான் போகின்ற வழியில அதை செட்டில் பண்ணுகிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா பாருங்கள், அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்த கடைசி நேரம் வரைக்கும் பாருங்கள், அவருக்கு வர வேண்டிய பணம் வரவில்லையா. ஆனால் அந்த கடைசி நேரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், லாஸ்ட் மினிட்ல ஹல்லேலூயா, தேவன் அற்புதமான வழிகளை திறந்து கொடுத்தார். இன்றைக்கு நான் எங்களுடைய திருச்சபையை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அந்த திருச்சபையை வாங்குகின்ற வேளையிலே எங்களிடம் முதல் ஒரு சேர்ச் இருந்த ஒரு யூனிட் மட்டும்தான் இருந்தது. ஒரு யூனிட் சேர்ச் மட்டும்தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் எங்களிடம் அந்த வேளையிலே கையில பணம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணத்தை ஹல்லேலூயா அங்கே பெற்றுக்கொண்டது போல ஆண்டவர் அற்புத விதமாக வழிகளை திறந்தார். ஹல்லேலூயா. அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனத உடையவர்களை தேவன் அற்புதமாய் விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இவர் நல்ல தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இந்த நாளிலே தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கண்டபடி பேசுகிற ஜனங்கள், அவர்கள் விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது கொமினியன் எடுக்கிறவர்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. அரண்டு புரண்டு அவர்கள் ஆத்திரப்பட்டு அழுது ஜெபிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற சரியான ஆளை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஊழியக்காரர்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு இந்தியா தேசத்திலே நான் இருக்கின்ற வழியில இந்த சாட்சிகள் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். நான் போய் பாருங்கள், அந்த இமிகிரேஷன் கிளியரன்ஸ் நான் செய்ய வேணும். நான் இருந்த சூழ்நிலை அப்படி. இமிகிரேஷன் கிளியரன்ஸ் செய்ய வேணும். அப்பொழுது நான் போகிறேன், அந்த ஆபீஸுக்கு அங்க போகிறேன். தனிமை பாருங்கள், ஒருவர் உதவி இல்லை. இந்த நல்ல தெய்வத்தை அன்புக்குரியவர்களே, நான் தனிமையான நேரங்களில் தான் அதிகமாக ருசி. அதுக்காகத்தான் இப்பொழுது இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும்
மனங்கள் வேதனைப்படும். ஆனால் நான் அவரை விட்டு விலகினதில்லை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அப்போ அந்த இமிகிரேஷன் ஆபீசருக்கு முன்னால போய் நிக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலையில் அப்படி நிக்க முடியாது. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் அங்கே போய் நிற்கின்ற வழியில் முகம் விளறி போயிருந்தது. ஹல்லேலூயா, பயந்து போயிருந்தேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த இமிகிரேஷன் ஆபீசர் என்ற கனடாக்கு வருவதற்கு முன்பாக அந்த கிளியரன்ஸ் நான் செய்கின்ற வழியில பயத்தின் உச்சத்திலே நான் போய் நின்று கொண்டிருந்தேன். ஆனா பாருங்கள், அந்த அந்த இமிகிரேஷன் ஆபீசரே கேட்கிறார், நீ கனடாக்கு போறீங்களா? போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 75 80 ராத்திர தான் அந்த நேரத்தில் இருப்பேன். அதுவும் முகம் முழுக்க பயம். மறுபடியும் அவரு சொல்லுகிறார், கனடாக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல உடம்பை தேற்றுங்கள்னு சொல்லி அவரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. இத்தனை வருஷ காலமா என்ன நடத்தி வந்த தேவன் தொடர்ந்தும் நடத்துவார் என்கிற விசுவாசம் எனக்குள்ளே உண்டு. விசுவாசித்தவள் பாக்கியவதி, அவளுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆனால் தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சேலஞ்சா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், அதை எதிர்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, ஆவி மண்டலங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற கடைசி நேரம் மட்டும் தைரியமா நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்குரிய வழி எனக்கு காட்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு பாதையை காட்டும். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கின்ற தெய்வமே, தகப்பனே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுவதாக, உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்வதாக. என் தேவன், ஹல்லேலூயா, உன்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உமக்கு சோத்திரம். இந்த வேளையிலே என்ன நெருக்கடிகளுக்கு கூடாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை உம்மால் பிளக்க முடியும். ஆண்டவரை ஜோர்தானை பிளக்க முடியும். தடைகளை நீக்க முடியும். சத்துடைய வல்லமைகளை முறியடிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் நிழலிடும். ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அசைவாடும். தகப்பனே, அசைவாடுகின்ற ஆவியானவரே, ஹல்லேலூயா, எல்லா பயங்களையும் நீக்கிவிடும். தைரியத்தை கொடும். இந்த காரியங்களிலே கடந்து செல்ல உதவி செய்யும். வெற்றிகளை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறேன். தேவரீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஆமேன் அம்மா. ஆமேன். 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 நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 5 இருந்து ஜமீரும் ஜெப ஆலய தலைவருடைய விசுவாசம். ஜெபாலயத்துக்கு தான் தலைவர். விசுவாசத்தில் அவர் தலைவர் அல்ல. அவிசுவாசம் கொண்டார். ஆனாலும் விசுவாசத்தினால ஜெயிக்க கர்த்தர் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே சொன்னார் ஏசப்பா. அப்படியாக அவருடைய மகளை உயிர்ப்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில வர சோதனைகள், பிரச்சனைகளுக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஜெயிப்போம். பயப்படாதிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆழமான உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை நமக்கு பிரதிபலித்தீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக விசுவாசிக்கிறோம், பதறான் என்று சொன்னீர்கள். நிச்சயமாக அந்த வார்த்தைக்கான அந்த விசுவாசிக்கிறேன். அவர்கள் அருமையான செய்தி, ஆழமான சத்தியம் அடங்கிய செய்தி, ஆழமான செய்தி எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும், எங்கள் குடும்பத்தையும், உங்கள் சபை ஊழியங்களையும் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரை இந்த சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். bless you அம்மா. bless you. Amen. Thank you. That's the truth. Thank you, sister. அருமையான